ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட வீக் 2 ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி. இன்றைக்கி வந்து சண்டே. காலையில் எழுந்தோடனே வெயிட் செக் பண்ணும்போது 69.600 கிலோகிராம்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அதுக்கப்புறம் குயிக்காக வீட்டில் மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிளம்ப வேண்டி இருந்தது. அதனால வேக வேகமாக கிளம்பிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் போயாச்சு. அங்கே வந்து லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக எங்கள் ஊர் சைடு மாதிரி இருந்தனால நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து டின்னர் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. இது நெக்ஸ்ட் டே மண்டே டே 9 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ரொம்பவே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக மழை துளி போட்டுட்டு ஜில்லுன்னு இருந்துச்சு. ஏஞ்ச உடனே தொப்பை ஏதாவது 1 இன்ச் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ண கொஞ்சம் பெருசான மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வாட்ச் எடுத்து கட்டிட்டு போய் வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி இன்றைக்கி இருந்துச்சு. சரின்ட்டு அதுக்கப்புறம் நேற்று வச்ச குழம்பு தான் இருந்துச்சு. அதே மீன் குழம்பு வச்சு ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து ஏதாவது கடையில் போய் வெறும் பரோட்டா வாங்கி கொத்து பரோட்டா பண்ணிக்கலாம்னு நினச்சேன். எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் ரெடிமேட் பராத்தா வாங்கி அது வந்து வீட்டில் தான் இருக்கும். அதாவது வீட் ஃப்ளாரில் தான் இருக்கும். அதை வாங்கிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி அதை பிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டேன். அது சீக்கிரமாக இதாகிறதுக்காக கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை லைட்டாக நல்லா வதக்கி விட்டுட்டு சட்டுன்னு கரண்ட் வந்து போயிடுச்சு. சும்மா ஃபோன் லைட்டில் தான் நான் அதுக்கப்புறம் உள்ள கிளிப்ஸ் எல்லாமே எடுத்தேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி மட்டும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பரு, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செமி கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 6 முட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சேன். அதுக்கப்புறம் பிச்சு போட்டு வச்சுக்க இதை நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா முட்டைலாம் வெந்து வந்ததுக்கப்புறமா பிச்சு வச்சுருக்கிற அந்த பராத்தாவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பெப்பரும் போட்டுட்டு நல்லா பரோட்டா கொத்துற மாதிரி கொத்தி கொத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக செஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடையில் எனக்கு வாங்குறத விட எனக்கு வீட்டில் நானே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு வந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேசியாகவே இருந்துச்சு. பண்ணுவோமா வேணாமா டபுள் மைண்டிலே வந்தேன். சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ண அப்புறம் அப்படியே பிரிஸ்க் ஆகிட்டு எப்பவும் போல் 1 ஹவர் வந்து எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணி முடிச்சாச்சு இன்றைக்கும். ஸோ மண்டேக்கான ஒர்க் அவுட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டே சூப்பராகவே போச்சு. பெருசாக டயட்டில் வந்து பெருசாக எதுவும் சாப்பிடல. ஒர்க் அவுட் மட்டும் தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து டயட் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சுச்சுவேஷன் எப்படி அமைதோ அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ டைம் வந்து 11:34 ஆகுது. இன்றைக்கி ஸ்டெப்ஸ் 8605 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். டே 10. எழுந்த உடனே வெயிட் செக் பண்ணுறோமோ இல்லையோ கண்ணாடியில் நம்மளை பார்த்து செக் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் போயிட்டு வெயிட் செக் பண்ணும்போது 69.200 கிராம்ஸ் இருந்தேன். காலையில் எழுந்தோடனே ஒரு 1 மணிக்கு போல் ஹாட் வாட்டர் மட்டும் ப்ளெயினாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 மணிக்காக வந்து லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சாம்பார் ஊற்றி கருணக்கிழங்கு வறுவல் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டேன். ஒரு 5 மணிக்காக வந்து வாட்டர் மெலன் வந்து ரொம்ப ஜில்லுன்னு சாப்பிட்டேன். அதுதான் எனக்கு கோல்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு சேனல் இருக்கா, அதுக்காக நான் வந்து பஞ்ச் நீடில் வீடியோஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து ஒரு 9 மணிக்கு போல் ப்ரெட் ஆம்லேட் சிம்பிளாக போட்டு சாப்பிட்லான்னு சாப்பிடும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் வந்து உடம்பை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம்னு நான் இன்றைக்கி நடக்கலை. அதுக்கப்புறம் நைட் ரொம்ப ஃபீவர் வேறு வந்துச்சு. உடனே சரி டேப்லெட் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டேன். எப்போவுமே நான் ஃபீவர் வந்தால் உடனேலாம் போட மாட்டேன். 2 நாளுக்கு அப்புறம் இருந்தால் தான் போடுவேன். அன்றைக்கி வந்து உடனே போட்டாச்சு. ஆனாலுமே எனக்கு வந்து அன்றைக்கி நான் ஃபீவர் எனக்கு சரியே ஆகலை. நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபீவர் ஆகி ரொம்ப உடம்பு டயர்டாகிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவு தெம்பு இருந்தது. ஆனாலும் அகெயின் வந்து எனக்கு இதாக தான் இருந்துச்சு, டயர்டாக தான் இருந்துச்சு.
இது வந்து Thursday டே 12 வந்து காலையில் எழுந்த உடனே நல்லா தெம்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. குளுக்கோஸ்லாம் ஏற்றிருந்தாலும் சரி இன்றைக்கி சரியாயிடுச்சு, எல்லாம் கண்டினியூ பண்ணிடலான்னு பார்த்தேன். இன்றைக்கி வெயிட் செக் பண்ணும்போது 69 இருந்தது. அப்புறம் வந்துட்டு ஒரு மணிக்கு போல் கொஞ்சமாக பப்பாயா கட் பண்ணி எடுத்தேன். கொஞ்ச நாளைக்கு காரம், ஆயில் ஃபுட் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னனால வெறும் தயிர் வச்சு, சாதம் வச்சு, முட்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அகைன் நைட் வந்து எனக்கு ஃபீவர் வந்தனால என்னால் மறுபடியும் எதுவுமே பண்ண முடியல. அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து சாட்டர்டே டே 14 ஃப்ரைடேக்குள்ளே கிளிப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நான் அன்றைக்கி எதுவுமே எடுக்கல. அன்றைக்கும் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து சனிக்கிழமை காலையிலேருந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தேன். ஈவினிங்காக வந்து கோயில் போகலான்னு ஹஸ்பண்ட் கூப்பிட்டனால கிளம்பி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு வெத்தலை மாலை போட சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை வாங்கி சாமிக்கு போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு சரி நாக்கு ரொம்ப செத்து போய் கசப்பாகவே இருந்துச்சு, சூப்பாவது குடிக்கலாம் அப்படின்னு போனோம். சூப் எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் சோழன் மெஸ்ஸில் போயிட்டு ஏதாவது நல்லா காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு போனேன். கொஞ்ச நாளாகவே ரொம்ப கம்மியாக சாப்பிட்டேன். 2 இட்லி கொஞ்சோண்டு ரைஸ் இப்படி சாப்பிட்டு வயிறு நல்லா சுருங்கி போச்சு. நாக்குலேயும் சொரணையே இல்லாமல் போச்சு. எந்த இது சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரில. சூப் குடித்தா மட்டும் எனக்கு டேஸ்ட் தெரியுது. தண்ணி கூட குடிக்க பிடிக்கல. எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. பரோட்டா வாங்கணும் வேணும்னு ஆசையாக போனேன். ஆனால் எனக்கு எதுவுமே சாப்பிட முடியல. வச்சதில் கொஞ்சம் குறைச்சிட்டு அப்புறம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் ரோட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி பூ மரம் நிறைய இருந்தது. அதில் பர்டிகுலராக இந்த மரம் வந்து ஃபுல்லாக இலையே இல்லாமல் ஃபுல்லாக ஃப்ளார் மட்டும் இருந்தது. இந்த ஜெரி பிளாசம் சொல்லுவாங்கள்ல கொரியல, அது மாதிரி இருந்தது. அதை பார்த்தோன்னே அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனிமேல் உடம்பு வந்து ஃபுல்லாக சரியாகலை. இனிமேல் நான் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போகிறேன் போகலைன்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பாய்.